அது வந்து அந்த வில்லேஜ்ல அந்த காலகட்டத்துல எல்லாருமே அவங்களுடைய பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல. பஸ் ஸ்டாப்புக்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போகணும். வீட்டில் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேர்க்கணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி எனக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்ற பயம் அதிகமாயிட்டே போகுது. எதையுமே எங்கேயுமே சூஸ் பண்ணலன்றதான் என்னுடைய ஹோல் ஜர்னியில் நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். Hi Sasi, good morning. குட் மார்னிங் ராம். Thank you so much Sasi. என்னோட பாட்காஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணது கெஸ்ட்டாக. ஸோ இட்ஸ் லைக் நெக்ஸ்ட் ஒரு 30-40 minutes 1 lakh stories with Sasi தான் வந்து டைட்டில் ஆஃப் த பாட்காஸ்ட். Sasi, let's get into the story without like much Okay. introductions. நீனே வந்து உன்னை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த என்டையர் பாட்காஸ்ட்டே இருக்க போகுது. ஸோ ஓகே. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சசி. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னோட சைல்ட்ஹுட் எங்கே இருந்தது, எந்த ஊரில் இருந்த, எங்கே படித்த அப்படிங்கிற ஸ்டோரியை மட்டும் சொன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஷியோர். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. ஓகே. ஸோ நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு. ஸோ அங்கே என்னோட வில்லேஜ் வந்து வெள்ளோடுன்னு சொல்லி நேம் ஆஃப் த வில்லேஜ். ஸோ அங்கே எனக்கு எஜுகேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஸ்டன்ட் தான். ஸோ அது வந்து அந்த வில்லேஜில் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அவங்களுடைய பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஸோ என்னுடைய பேட்சில் அந்த அந்த மாதிரி என் கூட என்னோட ஏஜில் இருந்தவங்க நிறைய பேர் ஒன்றுமே எஜுகேஷன் இல்லாமல் நார்மல் லைஃப்பில் சஃபர் ஆகிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ அந்த டைம்லையும் வந்து எனக்கு என் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நான் எங்கள் அக்கா கூட தான் வந்து ஸ்கூலுக்கு போவேன். ப்ரைமரி ஸ்கூல் வந்து வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பட் அங்கே வந்து எங்களுக்கு வேற எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. பஸ்ஸோ இல்லை ஒரு அப்பா வந்து விடுவார், எதுவுமே கிடையாது. சைக்கிள் எதுவுமே கிடையாது. நாங்கள் நடந்து தான் போகணும். ஸோ எனக்கு அக்கா கூட போனோம், ஆனால் ஜாலியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்ட்டு கிளம்பி போயிடுவோம். ஸோ அது வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருந்த பிளேஸ் வந்து செம்மாண்டம்பாளையம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சின்ன வில்லேஜ் தான். அங்கே ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரைமரி ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், லன்ச் மட்டும் தருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு இடம், அவ்வளோதான். ஸோ பெருசாக ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த காலகட்டத்தில் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 5 years அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூலில் அப்படி தான் போச்சு. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அங்கேயே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு மொமெண்டமும் கிடையாது ப்ரைமரி ஸ்கூல் போன வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் நினச்சேன் அவ்வளோதான், ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. 5th ஸ்டாண்டர்டும் போது அவ்வளோதான் அந்த ஸ்கூலில் இருக்கிற கிளாஸஸ் இல்லையா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அம்மா சொன்னாங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே தான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அகைன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம், ப்ரைவேட்டில் சேர்க்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, மேபி ஸ்கூலுக்கு போகிறன்றது மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. போகணும் அப்படிங்கும்போது நான் பஸ் ஸ்டாப்புக்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போகணும். ஸோ டெய்லியும் வந்து அப்பா கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூட விட மாட்டார். ஸோ நான் அக்கா 2 பேரும் போகும்போதும் கூட நடந்து தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது எங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, ஃப்ரீ சைக்கிள்லாம் கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ அப்புறம் சைக்கிள் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்லாம் வாங்கி கொஞ்சம் ஓட்டி பழகிட்டு அப்படியே வந்து சைக்கிளில் தான் வந்து போனோம். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் 8th to 12th சைக்கிள்லேயே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். ஸோ எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுன்றதே அப்போ ஒரு பெரிய ஒரு ஆசையாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் தாண்டியும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். வெள்ளோடுல இருந்து பிரைமரி ஸ்கூலே வேற ஊர்ல இருந்தது, கரெக்டா? எஸ். அப்போ வந்து பை வாக் போயிட்டு வந்துருந்தீங்க. பட் வெள்ளோடுல இருந்து அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து எவ்வளவு தூரமா இருந்தது? வெள்ளோடுன்றதே வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சின்ன டவுன் தான். நான் என்னுடைய வில்லேஜ்னு சொல்ல போனா அது வந்து தலையக்காட்டூர் எக்ஸாக்ட்லி. ஸோ தலையக்காட்டூர் டு செம்மாண்டம்பாளையம் என்னுடைய பிரைமரி ஸ்கூல். அகெயின் எக்ஸாக்ட்லி அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்தது தான் வில்லோடு.
ஓகே. அப்ப ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளோடுங்கிற டவுனுக்கு பக்கத்துல தலையாக்காட்டூர் பக்கத்துல தான் வந்து ஊரு பேர். ஸோ தலையாக்காட்டூர்ல இருந்து செம்மாண்டபாளையம் தான் பிரைமரி ஸ்கூல். தலையாக்காட்டூர்ல இருந்து வெள்ளோடு டவுன் தான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹவு ஃபார் வாஸ் தட்? லைக் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? ஐ திங்க் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கும் நான் நம்புறேன். யா 4 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் டு 5 கிலோமீட்டர்ஸ். சூப்பர். இப்போ இந்த இதுக்கு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு ஐ மீன் பஸ் ஸ்டாண்ட் போகணும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூல் போகணும். அண்ட் சைக்கிள் கொடுத்ததுக்கப்புறமா தலையாக்காட்டூர்லேருந்து வெள்ளோடுக்கு சைக்கிளில் போயிட்டு வந்துடலாம். 4 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே சைக்கிளே சூப்பர் போயிடும். சூப்பர் சூப்பர். சரி, 5th வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த சசி 6th போனதுக்கப்புறம் பெரிய ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்டூடியோஸாக மாறினியா, இல்லை வந்து எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அகாடமிக் சைட் ஆஃப் இட் எப்படி இருந்தது? இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப படிக்கிற பொண்ணு ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ஊர்ல எல்லாருமே என்னை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஒரு அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களாம் இவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்ல, அவ நம்ம கூட வரமாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி. ஸோ நான் தனியாவே அப்புறம் ஸ்கூலுக்கு போவேன், யாரும் என்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஃபன் மோட்ல இருப்பாங்க, நான் ரொம்ப படிச்சுட்டேன். எல்லா டைமும் நான் படிக்கணும் படிக்கணும். ஈவன் அந்த மில்க் வேன்ல நான் போகும்போது கூட எனக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா எழுதுவேன், உட்காந்து படிப்பேன். எனக்கே அப்ப இப்ப யோசிச்சு பார்த்தா நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்ணியிருப்போம் போல அப்படின்னு இருக்கோம். ஸோ அப்படிதான் போச்சு. ஸோ 10th நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி ஸ்கூல் டாப்பர் நான் தான். ஸோ ஓகே. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்ததுன்னா, எனக்கு மற்ற ஸ்கூல்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அவங்க அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபண்டிங் குரூப்லாம் இருந்தது. எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் என்னுடைய என்னுடைய புவர் பேக்ரவுண்ட் என்னால் வந்து இதுக்கு மேலே எப்படி நாங்கள் படிக்க வைப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் 12th வரைக்கும். பட் இருந்தாலும் என்னுடைய கெமிஸ்ட்ரி சாரும் வந்து இன்னொரு ஐ மீன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, இவங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னும் வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், அப்போ தான் அவங்க 11th 12th அவங்கள அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ 10th முடிக்கும் போதே எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபேமிலிக்கும். அப்புறம் 11th 12th என்ன சூஸ் பண்ணணும், பயோவா கம்ப்யூட்டர் சயின்ஸான ஒரு இது வரும்போது என் ஃப்ரெண்டு பயோ சூஸ் பண்ணா. ஸோ நானும் அதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து எனக்கு வந்து ஓகே நான் ஐடிக்கு போகணும், இல்லை நான் இந்த மாதிரி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்றது இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, உன் பொண்ணு வந்து ஸ்கூல்லயே டாப்பரா வந்திருக்கா அப்படின்னா ஒரு டாக்டர் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு, பயோ அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கும் அது தெரியாது. ஓகே, நான் ஜாயின் பண்ணியாச்சு, நல்லா படிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வரும்போது 12thலயும் நான் தான் வந்து டாப்பர். ஸோ விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட்னு தான் சொல்லணும் எனக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஒரு லிஸ்ட் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இவங்களை எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேருக்கு கம்ப்ளீட் பண்ணா இப்போ ஒரு 10 பேருக்கு கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாருமே 12th வந்து பெரிய லெவல்ல வந்து படிப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ 12th நல்ல மார்க் வாங்கி டாப்பர் ஆயிட்டோம் அப்படிங்கும்போது அகெயின் அடுத்து என்ன அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ எங்க அப்பா சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல எல்லாம் படிக்க வைக்க முடியாது, இதுக்கப்புறம்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது, ஸ்கூலிங் எல்லாமே 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், ஆனா இதுக்கப்புறம் அதை நம்ம பண்ண முடியாது, போதும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்தது. ஹவு டிட் யூ டேக்கிள் தட்? யார் சொன்னாங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? யாராவது அட்வைஸ் பண்ணாங்களா கரியர் கைடன்ஸ்க்கு? ஏன்னா பயாலஜி நீ எடுத்திருந்தேன்னா அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் போகிற மாதிரி இருந்திருக்கலாம், நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. எப்படி நீ கிளாரிஃபை பண்ண, என்ன அடுத்து பண்ணிடுது? ஹூ சப்போர்ட்டட் யூ? சேம், எனக்கு ஸ்கூல் டாப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் ஒரு சில எக்ஸ்ட்ரா எனக்கு என்னுடைய சர்க்கிள்ல இருந்தவங்களை தாண்டி சில பேருக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது நான் சொன்ன பதில் தெரியாது. ஸோ அவங்களுக்கு அது வந்து நல்லா படிச்சிருக்க, அடுத்து என்ன பண்ணணும், உனக்கு இதுவாகணுன்ற ஒரு ஆசை இல்லையான்னு கேட்கும்போது எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே, உனக்கு வந்து நீ பயோ பண்ணியிருக்க, உனக்கு 2 சான்ஸ் இருக்கு, என்ஜினியர், டாக்டர். ஸோ உன்னுடைய கட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டு நீ கண்டிப்பா இதுக்கு உனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க மீன்ஸ் ஸ்கூல்லையும் சொன்னாங்க, ஐ மீன் டீச்சர்ஸ் சொன்னாங்க. அது போக வந்து இது அதுக்கப்புறம் அவங்களுடைய என்ன சொல்றதுன்னா, இது அப் டு யூன்ற மாதிரி தானே இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேமிலி என்ன சூஸ் பண்றாங்கன்றது பொறுத்து தான். ஸோ
அப்புறம் என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்தது. அவங்க வீட்ல என்ன சூஸ் பண்ணாங்கன்னா, அவள இன்ஜினியர் ஆக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அவ வந்து அவளுடைய கட் ஆஃப் என்னை விட கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் அவங்க வந்து ஆம், அவளை என்ன சொல்றது, ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தாண்டி வெளியே அனுப்பணும் அப்படின்ற அனுப்பணுன்ற மாதிரி அவங்க முடிவு எடுக்கல. ஸோ அங்கேயே இது ஒரு ப்ரைவேட்ல ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேர்க்கணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி எனக்கு. ஸோ நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு இப்போ அந்த காலேஜ் போறா, எனக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடந்தது. இதுக்கப்புறம் எஜுகேஷனே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பெருசா ஆசைப்படுற, கண்டிப்பா வந்து எங்களால கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா அப்பா சொல்லிட்டாங்க. அப்புறம் பக்கத்துல சும்மா அவங்களுடைய பசங்க ஏற்கனவே வந்து காலேஜ்ல படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தங்க அவங்களுடைய பையன் வந்து பிஎஸ்சியில படிச்சு அப்போ ஐடில ஜாப்ல இருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க சொன்னாங்க, இது வந்து ஒரு நல்ல பிரைட் ஃபீச்சர் இருக்கு, நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் இருந்தது, பட் இருந்தாலும் நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க, பொண்ணு நல்லா படிச்சுட்டா, இனி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தூரம் படிச்சது எதுக்காக, அவங்களும் ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பாங்க, உங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும், அவங்க ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு என் பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அது என்ன எப்படி போகணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங்க்கு. ஸோ நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் வைஸ் எல்லாம் கோட்டாலாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் ஆஃபுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டாப் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். நீங்க ஆனா என்ன காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்கிட்ட அவர் கேட்டாரு. ஸோ அந்த அன்னோன் பர்சன் சொல்றேன் இல்லையா, அவர் என்ன கேட்டாரு, Advice. உனக்கு எங்க போகணும், என்ன படிக்கணும், இன்ஜினியரிங்கா இல்ல வந்து டாக்டர் போகணும், இன்ஜினியரிங் தான். பிகாஸ் என் மைண்ட்ல என் ஃப்ரெண்டு போற இன்ஜினியரிங் அதுதான் இருந்தது. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் சொல்லும்போது, இன்ஜினியரிங்ல என்னவா ஆகணும்னு கேட்கும்போது தெரியாது, மேபி ட்ரிபிள் இ அந்த மாதிரி சொன்னேன். அப்போதைக்கு என்ன மைண்ட்ல வந்ததோ, ஒரு 4-5 கோர்ஸ் மைண்ட்ல இருக்கும், அதுல அவர் கேட்கும்போது ட்ரிபிள் இ அப்படின்னு சொன்னேன். அதுவும் நல்ல கோர்ஸ் தான், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஓகே உங்க கட் ஆஃபுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணுங்க, காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம் கோர்ஸை விட அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 பெரிய விஷன் வந்து கிடையாது, நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு பேஷன் இருக்குன்னு கிடையாது. ஸோ இருக்கிற மார்க்குக்கு நீங்க எந்த காலேஜ்ல பெஸ்டா இருக்கோ, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஃபீஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட், ஐ மீன் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நீங்க வந்து ஒரு ஈஸியா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ஈஸியா கிடைக்கிற மாதிரி, விச் மீன்ஸ் ரொம்ப காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற காலேஜை நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு அவரு 3 காலேஜ் எனக்கு எழுதி கொடுத்தாரு, ஜிசிடி, பிஎஸ்டி, சிஐடி. ஸோ இது எனக்கு சொல்லும் போது இந்த காலேஜோட ஒர்த்தே எனக்கு அப்ப தெரியாது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய காலேஜ்னு தெரியாது. நான் இந்த 3த்தையும் பார்த்துட்டு அந்த 3ல என் ஃப்ரெண்டு சேர போற காலேஜ் நேம் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் இல்லை நான் வேற காலேஜ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேர் சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டாரு. என்ன சொல்ற, அந்த காலேஜ் போனோம்னா வந்து அந்த காலகட்டத்திலேயே 2009-10லயே வந்து அட்லீஸ்ட் 1 லேக் வந்து கட்டணும். 1 லேக்ன்றது அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, விச் இஸ் கண்டிப்பா முடியவே முடியாது, எங்க அப்பா பண்ணவே மாட்டாங்கன்னு தெரியும். சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு கவுன்சிலிங் போறா, எனக்கு ஒரு டேட் அவளுக்கு ஒரு டேட், நான் போயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். எனக்கு வந்து சொல்றாங்க, நான் அங்க போயிட்டு என் ஃப்ரெண்டு போற காலேஜை தேடிட்டு இருக்கேன் ஸ்கிரீன்ல. ஸோ என் கூட கவுன்சிலர் அவர் இருப்பார் இல்லையா, அவர் சொல்றாரு, உங்களுக்கு சூப்பரா நல்லா ஒரு காலேஜ் எல்லாம் இருக்கு, இதுல எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது எங்க அம்மா கையில அந்த சீட் இருக்கு, இன்னொருத்தர் கொடுத்தாரு இல்லையா, அந்த இந்த 3ல எது வந்தாலும் சூஸ் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு. நான் வந்து வேற சர்ச் பண்ணிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல ஜிசிடில உங்களுக்கு ஐடி இருக்கு, பிஎஸ்சில இதுல எல்லாம் கோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க, சிஐடில ஐ திங்க் ட்ரிபிள் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்து இதுல எங்க அம்மா கேட்ட ஒரு கொஸ்டின், இதுல எது ஃபீஸ் கம்மியா இருக்கும், எது பெட்டர் எஜுகேஷன் கேட்கல, எது ஃபீஸ் கம்மியா இருக்கும்னு கேட்டாங்க. ஜிசிடி வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்ற அது வந்து அஃபிலியேட்டட், அதெல்லாம் டீட்டெயில் நமக்கு சொன்னா புரியாது. ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கவர்மெண்ட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னு சொன்ன உடனே எங்க அம்மா அதுதான் போகணும் அப்படின்ட்டாங்க. அதுல எனக்கு இருந்த ஒரே ஒரு கோர்ஸ் வந்து ஐடி இருந்தது, இசி சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு கோர்ஸும் இருந்தது. அவரே பக்கத்துல இருந்தவரே சொன்னாரு, இப்பெல்லாம் ஐடில ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், நீங்க ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல 2 சீட்டு தான் இருந்தது, நீங்க டக்குன்னு சூஸ் பண்ணுங்க, வேற யாராவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது எங்க அம்மா அதை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு 100% டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
முடியவே முடியாதுன்னு நான் அங்கேயே உட்காந்து சொல்றேன். அவங்க காலேஜை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியில வந்தாச்சு, கவுன்சிலிங் முடிஞ்சது. ஸோ அப்படிதான் எனக்கு வந்து ஜேசிடி. ஸோ இந்த ஜேர்னியில் லைக் என்ன எந்த மைண்ட் செட்டில் நீ உள்ளே வந்த, வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் யூ ஆல் வேர் ஃபேஸிங், லைக் என்ன சேலஞ்சஸ் இருந்தது, அண்ட் ஹவு டிட் இட் கோ? ஜிசிடியோட லைஃப்பை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 2-3 மினிட்ஸில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? ஈரோடுக்குள்ள மட்டுமே சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு அப்பதான் வந்து வெளியில போறேன். வெளியிலன்றது கோயம்புத்தூர், விச் இஸ் வெரி நியர் டு ஈரோடு. இருந்தாலும் வந்து எனக்கு அதுவே ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. பயங்கர நர்வஸ், என்ன பண்ண போறேன்னு தெரியாது. போறோம், ஜாயின் பண்ணியாச்சு, கிளாஸ் ரூம்லாம் பார்த்தாச்சு. ஓகே, நீ வந்து ஹாஸ்டல் போயிடு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும்போது அப்பதான் வந்து ரியல் ஒரு பயங்கர ஸ்கேரியா இருக்கும் இல்லையா? நம்ம எங்க வந்திருக்கோம், நம்மளை பாட்டுக்கு விட்டுட்டு போறாங்க, அப்படியே ஒரு ரொம்ப எமோஷனலா அழுதுட்டு இருக்கிற மொமெண்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஓகே, இதுதான் கிளாஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் போது அந்த கிளாஸ்ல நமக்கு ஒரு 4-5 பேர் டக்குன்னு தெரிய வருவாங்க இல்லையா? அந்த ஓகே இதுதான் கிளாஸ்ன்னு அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை விட்டுட்டு போகும்போது என் பேர் எது, உங்க பேர் என்னன்னு கேட்டு அப்படியே அங்க ஒரு 4 பேர் சேம் தமிழ் மீடியம் கூட மட்டும்தான் அங்க பேசவே வரும். மற்றவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டெய்லி கிளாஸஸ் போகணும் வரணும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்கள பார்க்க நமக்கு பயமா இருந்தாலும் ஆனா அவங்க தான் நமக்கு நெக்ஸ்ட் இது பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேபி அவங்க பிரைவேட்ல படிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்ல வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப எஜுகேட்டடா இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருந்திருக்கும். இந்த இயர் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், என்ன படிக்க போறோன்ற ஐடியா கூட எனக்கு கிடையாது. இந்த செமஸ்டர் இதை படிக்க சொன்னா இந்த புக்கு இதுதான் சொன்னா அந்த புக்கை படிச்சு வந்த அந்த மென்டாலிட்டி மட்டும்தான் எனக்கு இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது. ஸோ படிக்கணும், எப்படியாவது வந்து மார்க் வாங்கணும். ஆனா நான் ஸ்கூல் டாப்பர் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருமையா இருந்த விஷயம் ஜிசிடிக்குள்ள போன உடனே அப்படியே வந்து அது நான் பண்ணது ஒண்ணுமே இல்லைன்ற விஷயம் அப்பதான் ரியலைஸ் ஆகுது. எனக்கு முன்னாடி அவ்வளோ க்ரௌட் இருக்கு, என்னை விட பயங்கர கட் ஆஃப் வாங்கி பயங்கரமா படிச்சுட்டு வந்திருக்காங்கன்றது புரியுது. அப்பவே ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறாங்க. பயங்கரமா வந்து எனக்கு அந்த ஒரு நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும்போது இன்னும் அதிக பயம் வரும் இல்லையா? ஸோ என்ன பண்ண போறோன்ற பயம் அதிகமாயிட்டே போகுது. சரி படிக்கணும், எப்படியாவது இந்த ஸ்கூல்ல அது ஒரு ஸ்கூல் மாதிரி இங்க சேர்த்து விட்டாங்க, அடுத்து மார்க் வாங்கணும், அடுத்து என்ன வேலைக்கு போறோம் எப்படின்றது ஐடியா கிடையாது, ஆனா வந்து மார்க் வாங்கணும்னு மட்டும்தான். ஆனா அது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்தது. டைரக்ட் தமிழ் மீடியம் டு இங்கிலீஷ் படிக்க போறேன்றது. நானும் வந்து இந்த ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிறது அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து என்னன்னு அப்பதான் புக்ஸ்ல இருக்க இங்கிலீஷை படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வரும். ஏன்னா நான் வந்து நான் ஸ்கூல் டாப்பராகவே இருந்தாலும் என்னுடைய இங்கிலீஷ் மார்க் வந்து 80% தான். ஸோ அவ்வளோதான் இருக்கும். அதை நான் வாங்குறதுக்கே நிறைய மக்கப் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு பெரிய பயமான ஒரு சப்ஜெக்ட். அதை தாண்டி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அவங்களுடைய ஒரு கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்றதை அப்சர்வ் பண்ணி மட்டுமே நான் அந்த இங்கிலீஷை வந்து கொஞ்சம் ஓகே நம்மளும் வந்து அப்புறம் எழுத ஆரம்பிச்சோம். சரி ஓகே நல்லா வந்து நம்மளும் எஸ்ஏ ரைட்டிங்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் அப்பதான் புக்ஸ்ல படிக்கிறது, அதை அப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது, எழுதுறது. ஒரு சென்டென்ஸோட மீனிங் வந்து நமக்கு புரியும் போதே வந்து வாவ் சம்திங் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படி அப்படி போகும். ஸோ அப்படிதான் அந்த என்டையர் 4 இயரும் வந்து போச்சு. அரியர் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கிடையவே கிடையாது, செகண்ட் இயர்ல கிடையாது, தேர்ட் இயர்லயும் கிடையாது. ஸோ ஓகே நம்ம படிச்சிட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபோர்த் இயர்ல மட்டும் ஒரு அரியர் வந்த உடனே நான் என்ன நினைச்சிட்டேன்னா அரியர் வந்துருச்சுன்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுன்னு. ஸோ அப்புறம் வந்து சரி ஒரு வழியா ஓகே நம்ம அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி ஜாப் போக முடியும் அப்படின்னு. ஸோ அதுலயும் வந்து அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேம்பஸ் அப்படின்ற விஷயம் வரும்போது திரும்பவும் ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போய் எப்படி வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வருமோ அந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூன்றத ஒரு பெரிய அகைன் ஒரு ஃபியர். அதுல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, செலக்டட்னு சொல்லி வராங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னே ஒரு ஐடியா இல்லாம சரி ஓகே அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்கன்னு. அதோட ஆன்சர் ஒரு 4 லைனரா இருக்கும், அதை இங்கிலீஷ்ல மக்கப் பண்ணிட்டு போவேன். ஸோ ஆப்வியஸா அந்த இன்டர்வியூக்கு தெரிஞ்சிருக்கு நான் மக்கப் பண்ணிட்டு அப்படியே சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அட்லீஸ்ட் ஒரு 13th இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் செலக்டட் அப்படின்ற வேர்டை வந்து நான் கேள்விப்படுறேன்.
ஸோ அது வந்து எனக்கு பெங்களூரில் ஐ மீன் லொக்கேஷன் எதுன்னு அவங்க அப்போ சொல்லலை, கோயம்புத்தூர் பெங்களூர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலேஜ் ஆஃப் கேம்பஸ் அது ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா கோயம்புத்தூர் இருக்க நிறைய காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. 140 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணாங்க. ஸோ ஒன் அமாங் தெம் நான் வந்து பெங்களூர் போகிறேன்னா கோயம்புத்தூர் போகிறேன்னா எதுவும் தெரியாது, செலக்டட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வந்து அடுத்த 2 நாளைக்கு அதை மட்டும்தான் மைண்டில் இருக்குது, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் என்ன மாதிரி கம்பெனி, என்ன ஒர்க் நேச்சர் எதுவுமே ஐடியா கிடையாது கண்டிப்பாக. ஸோ ஸோ நான் வீட்டில் சொல்கிறேன், நான் வந்து நான் வேலைக்கு போக போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேட்ட எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கேட்டது என்ன கம்பெனின்றத சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, எந்த ஊருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்ததெல்லாம் வந்து சென்னை, பெங்களூர். எந்த ஊருன்னு கேட்டதையும் கோயம்புத்தூர் இல்லைன்னா வந்து பெங்களூர்னு சொல்லியிருக்காங்கன்னே, ஓகே அப்பா கோயம்புத்தூரேவா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து பெங்களூர் சொன்னா பெங்களூருக்கு நீ சூஸ் பண்ணிடு, வெளியில போனாதான் உனக்கு இன்னும் அதெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. நான் வந்து எனக்கு கோயம்புத்தூர் தான் மைண்டை யோசிக்கிறேன். எனக்கு ஆஃபர் லெட்டர்ல வரும்போது பெங்களூர் லொகேஷன் வந்துருச்சு. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோன்றதை தாண்டி பெங்களூர் வந்துருச்சு. ஸோ டெல் இன்டர்நேஷனல் சர்வீஸ் அதுதான் என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ டெல் வந்து இந்த லேப்டாப் டெல் அந்த கம்பெனி தான். ஸோ வேற எந்த கம்பெனி உள்ள? ஓகே ஓகே சூப்பர். ஸோ அது அந்த மொமெண்ட்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு லேப்டாப் கம்பெனி ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி. இது வந்து அகைன் அந்த ஸ்கூல் டாப்பர் கொடுத்த ஃபீல் மாதிரி. ஸோ இப்போ ஒரு கம்பெனி நம்ம சொல்றோம்னா நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறாங்க. இப்போ எப்படி அது ஒரு ப்ரௌட் மொமெண்டா என் பேரண்ட்ஸுக்கு மாறிடுச்சுன்னா, அந்த கம்ப்யூட்டர்லாம் தயாரிக்கிற ஒரு பெரிய கம்பெனில என் பொண்ணு வேலைக்கு போறா. சூப்பர். இப்போ சசி, உன்னோட இந்த ஜிசிடி ஜேர்னில இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்ததுன்னு சொன்னேன், ஓகேவா? அது வந்து ஒரு சைடு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பட் நீ பயாலஜிலேருந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகும்போது நிறைய கோடிங், C++ லாங்குவேஜஸ், பைத்தான் எதோ வரும், கரெக்டாக? ஸோ இந்த கோர் இருக்கு இல்லையா, உன்னோட ஐடின்ற கோர் நீ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அண்ட் வாட் வாஸ் லைக் த லேர்னிங் ஜேர்னி லுக்ஸ் லைக்? எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? ஆக்சுவலி சொல்லணும்னா, கோடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய நார்மல், இப்போ நம்ம சோஷியல் படிச்சிருப்போம், சயின்ஸ் படிச்சிருப்போம், ஒரு கொஷின் இருந்தால் அதுக்கு ஒரு 4 பேராகிராஃபில் ஆன்சர் சொல்லிடலாம் அப்படி இருக்கும். பட் கோடிங் அப்படின்றது ஃபுல் ஆஃப் சின்டாக்சஸ். ஸோ இது வந்து இப்போ கெமிஸ்ட்ரி எப்படி நம்ம வந்து சின்டாக்சஸ்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வியர்டான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். பட் அதை நான் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது நான் ஆப்வியஸாக எனக்கு இருந்த ஒரே ஒரு டூல் வந்து மக்கப் பண்ணுறது தான். ஈவன் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் கூட அதை நான் மக்கப் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த கொஷினை கேட்கும்போது நான் மக்கப் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிடுவேன். ஆனால் அப்புறம் தான் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்லாம் போகும்போது தான் புரிய வந்தது, மக்கப் பண்ணுறது கோடிங் கிடையாது. ஸோ அந்த ஒரு 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 கொஷின் இருக்கும், ஒரு அல்காரிதம் இருக்கும், அந்த அல்காரிதமோட அவுட்புட் என்னன்றதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். லாஜிக்குன்னு வரும்போது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி யோசிக்கணும். இந்த ஸ்டெப் இருந்தால் தான் அடுத்து இது, இந்த ஸ்டெப்பில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம அச்சீவே பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த கோடிங்கை அப்போ தான் புரிஞ்சுக்க, ஓகே நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சும் படிக்கலாங்கும் போது நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு கோடிங்கில் பயங்கர சூப்பராலாம் நான் எழுதலை. நான் அங்கேயோ ஆவரேஜாக தான் இருந்தேன். மற்றது எல்லாமே நல்லா பண்ணாலும் அந்த கோடிங்கில் கண்டிப்பாக மார்க் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் புரிஞ்சு படிக்கணும்னு கொஞ்சம் அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஒரு 4 லைனர் ப்ரோக்ராமில் ஆரம்பித்து சிம்பிள் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அவுட்புட் வந்துருச்சுன்னா அது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஐடி ஜாபுக்கு போகிறோன்னா அங்கேயும் இந்த மாதிரி கோடிங் தான் எழுத போவோம் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நம்ம கோடிங்கை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். கண்டிப்பாக சொல்லணும்னா பயோ டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும்போது அதை வந்து எதிர்கொள்கிற அந்த தைரியம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைப்பேன். அது புது சப்ஜெக்டை நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு புது சப்ஜெக்ட் கொடுத்தா எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி அதையும் படிக்கணும். ரியல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் கற்றுக்கணும். என்டரிங் இன்டு ஐடி, ஓகேவா? இப்போது நான் மறுபடியும் உன்னோட ஸ்டோரி பார்க்கும்போது
அந்த வெள்ளோடு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே போகும்போது எப்படி போனியோ, ஜிசிடிக்குள்ளே ஐடியா இல்லாமல் எப்படி போனியோ, ஐடி ஜாப்க்கும் அதே மாதிரி ஐடியா இல்லாமல் தான் நீ உள்ள என்டர் ஆனியா, இல்லை உன் சீனியர்ஸ் இல்லைனா உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும், இதெல்லாம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான என்டர் ஆனியா? ஐ நோ இப்போ யூ ஹாவ் லைக் 10 years of experience. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இமேஜின் யோர் செல்ஃப் அஸ் லைக் ஒரு 4th year கிராஜுவேட் ஆன சசி ஐடி ஜாப்பை எப்படி பார்த்த, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது, ஹவு டிட் யூ என்டர், வித் வாட் மைண்ட் செட் டிட் யூ என்டர் தி ஐடி ஜாப்? ஒன் திங், பிளேஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு, அப்பயுமே அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் சில பேர் வந்துட்டு ஒரு ஆஃபர் வாங்கினாலும் அடுத்து வேறு கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணாங்க. எனக்கு அது வந்து ஏன் ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு கொஷின் வந்தது. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ஆஃபர் வாங்கிட்டாங்க, ஒரு சம் பேக்கேஜ் வந்துருச்சு, மேபி அந்த டைமில் 3 lakhs per annumன்றது ஒரு ஒரு ஸ்டார்டிங் சேலரி. ஸோ எனக்கு ஜாப் வாங்கிட்டேன்றதில் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக உட்காந்துட்டேன். ஸோ நான் இப்போவும் யோசிக்கிறேன், அது நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்காக தான் பார்க்குறேன். ஸோ ஜாப் வாங்குறதை தாண்டி, ஐ மீன் ஒரு ஆஃபர் வாங்குறதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன மாதிரி கம்பெனியில் நம்ம போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, அந்த ப்ராடக்ட்லேயும் வந்து ஒரு பயங்கர விஷனரியாக இருக்கும். அடுத்து ஒரு 10-20 இயர்ஸுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி வந்து அவங்க க்ரோ ஆக போகிறாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அங்கே க்ரோத் இருக்கும். ஸோ என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய கம்பெனிஸில், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆகணுன்ற அதுதான் அவங்களுடைய எய்மாக இருந்தது. நான் வந்து எனக்கு ஜாப் ஆஃபர் வந்ததையுமே ஐ வாஸ் செட்டில்டு தேர். ஸோ நான் ஜாப் ஃபஸ்ட் டைம் கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ வந்து ஈவன் நம்ம காலேஜ் கிராஜுவேட் ஆகி முடிக்கும் போதே நமக்கு அந்த கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்றது. ஸோ லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து வந்து நிறைய கோடிங்லேயும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் எதில் நமக்கு வந்து கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் என்ன மாதிரி கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெட்வொர்க்கிங் முக்கியம். நெட்வொர்க்கிங்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சீனியர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இப்போ லிங்க்டின்ல சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ண அவங்களோடய கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்யூனிகேஷன் பில்டப் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிளாரிட்டியோட ஒரு நம்மளுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். வாட் எவர் இஸ் கிவன் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போன மாதிரி இருந்தது. செல்லர் வந்து நான் என்னவாகணும், நான் எந்த கம்பெனிக்கு போகணும், எனக்கு என்ன மாதிரி பே வேணும், நான் எடுத்த உடனே 1 lakh per month சம்பாதிக்கணும், அந்த அளவுக்கு வந்து விஷனோட இருந்தவங்களுக்கு மத்தியில் நான் வந்து எனக்கு ஒரு ஜாப் இருந்தால் போதும், நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த உடனே அங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் மிஸ்டேக்காக நினச்ச அந்த விஷயம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோட பெட்டர் கம்பெனிஸில் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு. பட் நான் இன்னும் கொஞ்சம் விஷனோட இருந்திருந்தேன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா நான் என் கரியரை எனக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸும் பண்ணியிருந்துருக்கலாம். ஈவன் நான் ஃபஸ்ட்டு கம்பெனி கேம்பஸில் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 3 months ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்கேயும் வந்து அகெயின் லைக் காலேஜ் மாதிரியே எக்ஸாம்ஸ் இருக்கும், மார்க் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிறவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ, ஐ மீன் அது ஒரு இன்டர்ன்ஷிப் கைண்ட் ஆஃப் தான் எடுத்துக்கணும். பட் அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரெயினர் நம்மளை பற்றி என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்டில் தான் நம்மளை அசைன் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டராக போகணுமா, அகெயின் ஐடிக்குள்ளே வந்தால் கோடிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், இல்லை ஒரு நல்ல ஒரு மேனேஜரல் ஸ்கில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஒரு போஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் அவங்க சூஸ் பண்ணும்போது எனக்கு டெவலப்மெண்ட் அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த குரூப்பில் சிலருக்கு டெஸ்டிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு, சில டெஸ்டிங் எடுத்தவங்க தான் வந்து பெரிய ஓகே அவங்களுக்கு தான் நல்ல ஃபியூச்சர் இருக்குது போல் அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் ரொம்ப கஷ்டம், அப்பா எனக்கு டெஸ்டிங் கிடைச்சிச்சுன்னு சில பேர் பேசும்போது ஐயோ நமக்கு ஏன் இது கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு வந்து, ஏன்னா கோடிங்கே எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் காலேஜில் படிக்கும்போது. ஸோ சரி ஓகே டெவலப்மெண்ட்டு தான் கொடுத்துட்டாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது நமக்கு என்ன டெக்னாலஜி, எப்படி கோடிங் படிக்கணும், அகைன் நம்ம தலையெழுத்து வந்து கோடிங் தான் போல அப்படின்ற மாதிரி அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்து அங்கே நிறைய கோடிங் இருக்கும். ஜாவா போடணுமா, .NETல, C#
இன்னும் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் வரும். ஸோ அதுலேயும் எனக்கு அவங்களே சூஸ் பண்ணது .NET. நான் எதையுமே எங்கேயுமே சூஸ் பண்ணலன்றதான் என்னுடைய ஹோல் ஜர்னியில் நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஓகே. நான் வந்து ஐடி கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியான ஒரு மேப் மாதிரி போடணும்னா, ஐடி ஜாப் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். மேலே வந்து ப்ராடக்ட், கீழே வந்து சர்வீஸ். ஓகேவா? இப்போ நீ சொன்ன மாதிரி ப்ராடக்ட்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், எக்ஸல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் ப்ராடக்ட். கூகுள் பண்ணுறதுலாம் தான் ப்ராடக்ட். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து எப்படின்னா, இப்போ டெல் மாதிரி, டெல்லியே ப்ராடக்ட்டும் இருக்கும், சர்வீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸில் வந்து நம்ம யாருக்காவது ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரது, இன்னொரு கம்பெனிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி தரது தான் சர்வீஸ். வித்தின் சர்வீஸ் ரெண்டு விதமாக நீ பிரிக்கிற, ரெண்டு இல்லை நிறைய விதங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து டெஸ்டிங், இன்னொன்று வந்து சப்போர்ட்டிங், இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் நீ வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ளே உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீ சொல்ல வருது என்னென்னா, எந்த கம்பெனி யார் பிளேஸ் ஆனாலும் உள்ளே போய் மறுபடியும் நிறையா ஐட்ரேஷன்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதில் சூஸ் பண்ணி தே வில் செலக்ட் யூ. ஓகே, நீ எதுக்காக போக போகிற, எந்த இடத்துக்கு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஸோ ஒன் ஆஃப் த கரியர் கைடன்ஸ் நீ இப்போ இந்த இடத்துல கொடுக்குறதும் என்னென்னா, எய்ம் பிக் காலேஜில் இருக்கும் போதே. ஸோ உங்களோட நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. யூ செட்டில்டு ஃபார் வாட் எவர் திங்ஸ் தட் யூ ஹவ் காட், பட் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் உன்னோட அட்வைஸாகவும் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். வாட் வாஸ் த ஃபஸ்ட் மந்த் சேலரி? லைக் எந்த பேக்கேஜில் நீ டெல்குள்ளே என்டர் ஆன? ஸோ விச் இஸ் வெரி மினிமம் சேலரி தான். அப்போவே என் ஃப்ரெண்ட் வந்து 13 lakhs per annum, 15 lakhs per annum அந்த மாதிரி போயிட்டு ஆஃபர் வாங்கியிருந்தாங்க. எனக்கு 3 lakhs per annum. ஸோ 3 lakhs per annum போது ஓகே, பர் மந்த் 25,000 நம்ம கையில் வரும் அப்படின்னு நம்ம வந்து டிவைடட் பை 12 போடுவோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதில் கொஞ்சம் டிடக்ஷன்லாம் போக வந்து இட்ஸ் அரௌண்ட் 22,000 ஐ திங்க். ஸோ அந்த 22,000 சேலரி வந்ததுக்கப்புறம் நான் பெங்களூரில் இருக்கணும், எனக்கான எக்ஸ்பென்ஸை நான் பார்த்துட்டு தான் ரிமைனிங் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது தென் ஐ ரியலைஸ்ட் நம்ம வந்திருக்க ஜாப் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கிடையாது போல், நம்ம வந்து ரொம்ப லெஸ்ஸாக ஒரு விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு. அப்போவே வித்தின் அ இயர் ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வேற ஒரு ப்ராஜெக்டில் அசைன் ஆகும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம், எனக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு என் கலீக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி உடனே வேற ஆஃபரை வாங்கிட்டு போகும்போது தான் ஓகே, ஸோ அடுத்து நம்ம குயிக்காகவே வேற ஒரு சுவிட்ச் எடுக்க முடியும் போல அப்படின்னு. பட் எனக்கு அங்கே கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது, கொஞ்சம் செட்டில் பண்ணி நம்ம அந்த ஒரு, ஏன்னா நமக்கு அந்த அங்கேயும் அந்த இங்கிலீஷ் பேரியர் கண்டிப்பாக இருக்குது. என்னதான் நம்ம படித்து வந்தாலும் அங்கே எல்லாரு கூடயும் பேசணும் பண்ணும்போது நமக்கு அந்த எனக்கு அந்த நர்வஸ் வந்து சீக்கிரமாகவே போகலன்னு தான் சொல்லணும். நான் வந்து ரொம்ப அந்த கொலாபரேஷன் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணுவேன். நான் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் எல்லா இடத்துலையுமே சொல்லப்போனால். பட் இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் அங்கேயும் ஒரு பேரியராக தான் இருந்தது. ஸோ அடுத்து என் கலீக்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் இன்னொரு சுவிட்ச் எடுத்து ஆஃபர் வாங்கி போகும்போது அங்கேயும் இன்டர்வியூன்ற ஒரு ஃபியர் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து இம்மிடியேட்டாக சூஸ் பண்ணலை. ஓகே, நம்ம ஒரு ஜாப் வாங்கிட்டோம், தோ இது வந்து 22,000 தான் ஒரு மாதம் அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 year 1.5 year இதுலேயே ட்ரை பண்ணலாம், அப்படியே நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் கற்றுக்கலாம். ஒரு ஆக்சுவல் டெவலப்மெண்ட்னா எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு சும்மா புக்கில் தானே படிச்சிருக்கோம் டெவலப்மெண்ட்டை, சும்மா ஒரு ப்ரோக்ராம் எழுதி ப்ராக்டிஸ் தானே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அப்புறம் கண்டினியூ பண்ணேன். ஸோ டெல்லில் எவ்வளோ வருஷம் இருந்த? ஆல்மோஸ்ட் 3.8 3 years 8 months. ஓ சூப்பர். ஓகே, ஸோ இந்த 3.8 yearsல வந்து யூ டுக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். அங்கே செட்டில் ஆகுறது, ஐடினா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, கலீக்ஸை எப்படி டீல் பண்ணணும், அண்ட் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் அந்த 3.8 yearsல நான் நம்புகிறேன் இல்லையா? தோஸ் ஐ மீன் நீ சொல்கிறது பார்த்தா டெல் வந்து உன்னோட இன்னொரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் ஆன மாதிரி ஆல்மோஸ்ட் 4 years இருக்கு. ஸோ யா, குட். டெல்லேருந்து வெளியே போகும்போது ஓகேவா, you don't have to mention the exact package numberலாம். Let's say 3லேருந்து where were you after 3.8 years? 3.8 years ஆக்சுவலி எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா அப்படியே டபுள் ஆகும். ஸோ நம்ம ட்ரை பண்ணால் டபுள் ஆகும்,
இல்லை நம்ம கம்பெனி அங்கே சூஸ் பண்ணுறதை வச்சு அது மாதிரி ஆகும்னு சொல்லி எனக்கு அப்போ ஆக்சுவலி ஐ மீன் கல்யாணம் அந்த மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லாம் வரும்போது சரி ரொம்ப பெருசா வேணும்லாம் இல்லை, பட் ஒரு ஸ்விட்ச் எடுத்தாதான் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக முடியும்னு யோசிச்சு அடுத்த ஒரு ஆஃபர் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 60% ஐ திங்க் 60% ஹைக்கோட அடுத்த ஒரு ஆஃபர். ஸோ வேறஸ் மார்க்கெட்ல மினிமம் 30% அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு 60% அங்கேயும் நான் வந்து ஓகே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நான் அடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, யூ என்டர்ட் எந்த ரேஞ்சில் நீ என்டர் ஆன? டிட் யூ டச் ஒரு 10 LPA மாதிரி அந்த இடத்துல? இல்லை கண்டிப்பா இல்லை, 10 LPA இல்லை, 5 ஐ திங்க் 5.2 அந்த மாதிரி தான். ஓகே ஓகே, the second job அதாவது அந்த 3.8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்து பர் இயர் வந்து ஹைக்குன்றது கொஞ்சமா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அது இட் குட் பி 10% அந்த மாதிரி. ஸோ அப்போ 10% ரொம்ப கம்மி. ஸோ 10% அடுத்து வரும்போது சம்டைம்ஸ் ஒரு 8 தான் கொடுப்பாங்க, ஏன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்னுடைய சேலரி ஐ திங்க் கம்பெனி ஸ்விட்ச் ஆகும்போது 6.5 நினைக்கிறேன், கரெக்ட் 6.5. ஓகே ஓகே, ஸோ ஆஃப்டர் 3.8 இயர்ஸ் யூ ஸ்விட்ச் டு 6 ரேஞ்சில், கரெக்டா? அண்ட் இப்போ என்டர் ஆன கம்பெனி வந்து எகெயின் ப்ராடக்டா இல்லை சர்வீஸ்? ப்ராடக்ட் தான் அப்படின்னு நான் எய்ம் பண்ணேன். பட் ப்ராடக்டோட இன்டர்வியூஸ்லாம் போகும்போது எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. நிறைய வந்து அவங்க கேட்குறது எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்த உடனே இல்லை நம்ம வந்து பேக்கேஜ் மட்டும் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சர்வீஸ்லேயே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு 3-4 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அப்போ எல்லாமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் போகணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்லீஸ்ட் ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஒரு 4-5 கம்பெனிஸ்க்கு ஃபேஸ் டு ஃபேஸ், ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு நான் வந்து வாக்கின் போயிட்டுருக்கேன் பெங்களூரில். அது எனக்கு அந்த ஜேர்னியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம ஆஃபீஸ்க்கும் போகணும், அந்த லீவை பிளான் பண்ணி போயிட்டு வரணும் போது ஓகே நமக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனி அடுத்து பேக்கேஜ் மட்டும் ஜாஸ்தியாக கிடைச்சா ஓகே அப்படிங்கும்போது ஓகே 6.5 பரவாயில்ல நம்ம அடுத்து திருப்பி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுவிட்சை எடுக்கணுன்றது மட்டும் மைண்ட் செட் இருந்தது. ஏன்னா கண்டினியூ பண்ணுறோம் சர்வீஸில், ஃபர்ஸ்ட் கம்பெனிலே இருக்கோம்னா நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கு, அப்போவே வந்து சொன்னாங்க சுவிட்சை எடுக்காத வரைக்கும் பேக்கேஜ் இன்க்ரீஸே ஆகாது. இந்த இயர் அவங்க 5% கொடுப்பாங்க, அடுத்த இயர் 0 தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இப்படிதான் இருக்கு கம்பெனியோட அப்படின்ற ஏதாவது ஒரு ரீசன் கூட சொல்லுவாங்க. பட் நம்ம வெளியே போனாதான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய வரும், நம்ம தான் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த இதில் வந்து நான் ஒரு 6.5 பேக்கேஜில் 3.8 இயர்ஸ் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே வந்து என்னுடைய மாதிரி கிட்டத்தட்ட கரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க, ஒரு சேம் .NET டொமைன், அவங்க ஒரு 8 lakhsல போயிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த வேரியன்ஸ் பார்த்தா ரொம்ப ஒரு கம்மியாக தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல நம்மளும் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அங்கேயே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கம்பெனியில் கண்டினியூ பண்ணோம். அதுவும் வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனி தான். ஸோ ஆனால் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தது, என்ன மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அவங்க சொல்லிக் கொடுத்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஃப்ரெஷராக போகும்போது அவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த கட்டம் போகும்போது நீ இதை பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உன்னால பண்ண முடிஞ்சா சஸ்டெயின் ஆகலாம், இல்லைன்னா வந்து அந்த 6 months ப்ரொபேஷன்லயே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ப்ரொபேஷன்லேருந்து எந்த கம்பெனி எப்பயுமே வெளியே வந்துடக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட நேச்சர் எப்படி இருக்கு, கோல் என்னவா இருக்கு, நமக்கு நம்ம போயிருக்க ப்ராஜெக்ட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து இனிஷியலா ஒரு 1 month போகும்போதே நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ அப்படிதான் அது கண்டினியூ ஆச்சு. ஓகே, இப்போ காலேஜில் வந்து லேர்னிங் இருந்திருக்கும், கரெக்டாக? யாராவது சொல்லி தருவாங்க, நம்ம லேர்ன் பண்ணுவோம், தப்பாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆனால் அடுத்த டைம் பார்த்துக்கலாம். பட் ஜாபில் ஹவு டிட் யூ அப்ஸ்கில்? லைக் அந்த லேர்னிங் இருந்ததா கண்டினியூஸாக? ஒரு ப்ரெஷர் இருக்குமா தட் நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்மளை வந்து வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்குமா? இல்லை வந்து நீ ஹவு டிட் யூ லேர்ன் ஆல் தோஸ் திங்ஸ்? லைக் இப்போ வந்து கோடிங்னு சொல்லிட்டாங்க, .NETன்னு சொல்லிட்டாங்க, ஓகே யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆல் த கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் வித்தின் ஒரு 1 yearல. another 2.8 years இன் டெல், அதுக்கப்புறமா நீ போன கம்பெனிஸ்லேயும் ஹவு டிட் யூ டேக்கிள் தட் ப்ரெஷர்? லைக் உன்னோட அப்ஸ்கில்லிங் வந்து எப்படி இருந்தது? ஸோ ஒரு ரியல் வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணணும், அதுதான் வந்து கம்பெனியோட ஆஸ்பெக்டாக இருக்கும். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுவாங்க, இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனோட நீட் என்ன,
அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தேர் கம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ அதை வந்து 4 பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்கன்னா அதில் யார் அந்த ப்ராடக்டை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட்டாக அதை வந்து ஓரமாக தான் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கன்ற ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆனோம் அப்படின்னா அடுத்து அதை விட கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் லெஸ்ஸான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கப்படும் போதெல்லாம் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கணும், அதுக்கு நான் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த செகண்ட் சுவிட்ச் எடுத்த கம்பெனியில் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்பெனியில் ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி, ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிங்கும் போது நான் அந்த ஒரு 8 hours ஒர்க் ஹவர்ஸை மட்டும் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், என்ஜாய் பண்ணுற மாதிரி மோடில் இருப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஜாப் வரும். நம்ம இருக்கிறது ப்ரைவேட், நம்ம வந்து நம்ம அதிக பேக்கேஜுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதோட கம்பெனிஸும் அதுக்கேற்ற இஃப் யூ ஆர் கிவிங் 1 rupee டு சம்மன் வாட் வி வில் எக்ஸ்பெக்ட் அப்படின்ற அந்த கொஸ்டின் வரும்போது தான் ஓகே நம்ம அங்கேயும் வந்து ப்ரூவ் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணுன்றது தான் வந்து எனக்கு மைண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணாங்கன்னா அதை வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கணும், அந்த இடத்துல அந்த லீடர்ஷிப் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ அங்கேயுமே ஆப்வியஸாக ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரியலைஸ் பண்ணது என்னன்னா, நமக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் கோடிங் எனக்கு தெரியும், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், எதுவுமே நம்ம சிம்பிளி கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்டை நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கோடிங்கையும் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் தேவைப்பட்டாலும் நம்ம ஒர்க் ஹவர்ஸை தாண்டி அதை பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். அதில் நம்ம க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா இதை விட அதிக ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த லேர்னிங் அப்படின்றது இட் நெவர் ஸ்டாப்ஸ். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் இன்சைட் சசி நீ சொன்னதில் என்னென்னா, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நம்ம கிராப் பண்ணலைனாலும் நமக்கு பெருசாக ப்ரெஷர் இருக்காது. இல்லைனா இங்கே ஆஃபீஸில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நமக்கு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை கிராப் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த லேர்னிங் அச்சீவ் பண்ணி ப்ரூவ் பண்ணால் தான் எகெயின் பே க்ரோத், சேலரி க்ரோத் எல்லாமே கிடைக்குங்கிறது. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் இன்சைட், லைக் யூ ஹாவ் புட் இட் ரியலி வெல். நைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் யூ ஆர் கோயிங் ஆன் 3.8 years at Dell, and another வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் கம்பெனி, சாரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இங்கே செகண்ட் கம்பெனியில் எவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி இருந்தது? நான் ஆல்மோஸ்ட் அங்கே தான் எனக்கு லாங் ஜேர்னியாக இருந்தது. ஏன்னா அது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, பட் அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு விஷனரி கொஞ்சம் இருக்கும்போது எனக்கு அதில் கொஞ்சம் க்ரோ ஆகணுன்ற ஒரு அங்கே தான் ரியலாகவே அந்த ஒரு தர்ஸ்ட் எனக்கு வந்துச்சு. நான் வந்து நல்லா நான் அந்த ஒர்க்கை நான் இன்னும் சூப்பராக பண்ணி தரணும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே நான் 6 years இருந்ததுக்கான காரணமும் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு அப்போ தான் மேரேஜ் ஆகுது. ஸோ கிட்ஸ் அதெல்லாம் பிளான் பண்ணும்போது அடுத்து பேக்கேஜுக்காக வேறு கம்பெனி நான் ஸ்விட்ச் பண்ணுற ஐடியா இல்லை. எனக்கு அங்கே நான் நல்லா பெஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ணணும். ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது எல்லாருமே நெக்ஸ்ட் லீட் ரோலை எய்ம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இல்லை, இன்னொரு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் 2 years இருந்தாலும் அந்த ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரோலை போகணும்னு சொல்லிட்டு ஒரு 6 years அங்கே கண்டினியூ பண்ணேன். எனக்கு அங்கே கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. அங்கேயே தோ என்னோட ரோல் வந்து லீடர்ஷிப், ஐ மீன் ஒரு டெக் லீட் ரோல் கிடையாது, பட் அங்கே வந்து நான் ஒரு சின்ன டீமை, ஒரு ப்ராஜெக்டை வந்து லீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எவ்ரி ஈவினிங் வந்து யூஎஸ் டீம் மெம்பர்ஸ் கூட கால்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போகும்போது விச் கிவ்ஸ் மீ மோர் ஐடியா அபவுட் த ஐடி கல்ச்சர். ஸோ இது இப்படிதான்னா இன்னும் யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸில் போகும்போது இப்படி இருக்கும், யூகே பேஸ்டு இப்படி இருக்கும். ஸோ டைமிங்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் ஆகி போகணும். ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ சூப்பர். ஸோ 6 yearsல வந்து யூ காட் மேரிட் அண்ட் யூ காட் கிட்ஸ். அந்த 6 yearsல இந்த செகண்ட் ஸ்விட்ச் எடுத்ததுக்கப்புறம் தான் ஆல் திஸ் ஹேப்பனிங். லைக் டெல்ல இருந்த வரைக்கும் யுவர் சிங்கிள், கரெக்டா? எஸ், ஃபைன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து யூஆர் கிவன் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு சின்ன டீமை லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது, ப்ளஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு
நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருந்தது. அண்ட் திஸ் இஸ் இன் கோயம்புத்தூர் இல்லையா? இந்த 6 இயர்ஸுமே கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர். கரெக்ட். இந்த இந்த இடத்துல வாட் மேட் யூ டு ஸ்விட்ச் டு த நெக்ஸ்ட் கம்பெனி? ஒரு ஹைக் எடுக்கணும்னு, ஐ மீன் ஒரு ஜம்ப் எடுக்கணும்னு நீ யோசிச்சிருப்ப. ஐ மீன் இந்த டைமில் டிட் யூ டச் 12 LPA ஆர் above 12 LPA ஆர் இந்த இடத்துல டச் பண்ண இங்கே ஆல்மோஸ்ட் 6th இயர் நான் கம்பெனியில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனியில் எனக்கு 12 பேக்கேஜ் வந்துருச்சு. இன் பிட்வீன் த கம்பெனி பெர்ஃபார்ம்ஸ் வெல் அப்படிங்கும்போது நமக்கும் அதோட பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு ஹைக் கொடுத்துட்டே இருந்தாங்க. சடனாக ஒரு 30% ஹைக் கொடுத்து மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படிங்க தட் டைம் அவங்க கொடுத்த அந்த 30% ஹைக்கில் தான் எனக்கு வந்து ஸோ ஐ மேட் தட் 5 digit salary per month. சூப்பர். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 4 years, இங்கே ஒரு 3 yearsன்னு வச்சுக்கலாமா? ஒரு 7 years டைம் டு டச் த 5 digit salary. ஆனால் வித் கொஞ்சம் அவேர்னஸோட, கொஞ்சம் கரியர் கைடன்ஸோட அவேர்னஸோட காலேஜில் நீ சொன்ன மாதிரி உன்னோட பேட்ச்மேட் அப்போவே அந்த சேலரி அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஈவன் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இட் செல்ஃப் தே காட் 13 LPA 14 LPA. Correct. So 1 month correct salary would be 1 lakh. Like it took almost 8 years to 7 to 8 years to touch this for you. So இந்த இடத்துல இந்த டச் பண்ணப்ப, இந்த சேலரி இல்லைன்னா இந்த இதை டச் பண்ணப்ப ஹவு கான்ஃபிடென்ட் were you? ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், பின்னாடி உன்னோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது லைக் யூ வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்டர், என்ன சொல்கிறது, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். யூ வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்டர் சம் MNC. யூ வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டச் திஸ் 5 digit salary. நம்ம பேக்ரவுண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஃபேமிலியில் பார்க்கும்போது ஹவு ஹாப்பி வேர் யூ? அண்ட் அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்கள் ஃபேமிலிக்கு? அது எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது நீ பீயிங் அ விமன் நீ வரும்போது? அண்ட் ஈவன் ஆஃப்டர் மேரிட் ஹவு வாஸ் திஸ் happening? பர் மந்த் எவ்வளோ சேலரி இருந்தா இல்லை எவ்வளோ நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்மளுடைய நீட்ஸ் எல்லாம் என்ன சொல்ல ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்றதே வந்து நம்ம ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்ரி திங் கிவன் பை பேரண்ட்ஸ். எனக்கு ஒரு 2000 ரூபாய் இந்த மாதம் செலவுக்கு வேணும்னா கொடுப்பாங்க. அது நம்ம அந்த 2000 ஜஸ்ட் லைக் தட் நெக்ஸ்ட் மொமெண்ட்டே செலவு பண்ணிவிடுவோம். பட் நம்ம பர் மந்த் சேலரியாக வாங்கும்போது அதை வந்து எப்படி கொண்டு போகணுன்றதெல்லாம் யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் இது கொடுக்கணும். இப்போ நான் ஏர்ன் பண்ணது வச்சு தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணாங்கன்னு கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட் தான். பட் டெய்லி நீட்ஸ் அவங்களே அதை பார்த்துப்பாங்க. ஸோ அதுலேருந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படிங்கும்போது அடுத்த ஃபேமிலியை வந்து அடுத்த ஸ்டாண்டர்டு கொண்டு போகணும் இல்லையா? அதுதான் வந்து என்னால் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஸோ டெய்லி நீட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணும், இல்லை வந்து இப்போ வீடு கட்டணுமா அதை நான் வந்து பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலாக அடுத்தடுத்த விஷயங்கள் நான் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து பண்ணும்போது நான் ரொம்ப அப்போ தான் வந்து ப்ரௌடாக இருந்துச்சு. நம்மளை படிக்க வச்சு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு எல்லா மூமெண்ட்ஸ்லையுமே டில் தட் ஆல்மோஸ்ட் 5 digit salary வாங்கும்போதும் நான் ஃபேமிலிக்காக நிறைய பண்ணேன். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன கொடுப்பேன், நான் என்ன வளர்த்துருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம திருப்பி என்ன கொடுப்போம்லாம் நம்ம நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். பட் அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு யோசிச்சு அந்த சேலரி இன்னும் ஹைக் வரணும்னு யோசித்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அந்த 5 digit சேலரின்றது அப்போ ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததுனால எனக்கு அது பெரிய விஷயமா ஓகே இன்னும் கொஞ்சம் நான் நிறைய கொடுக்க முடியும் அப்படி. சூப்பர் சசி, ஸோ ஃபார் ஸோ இன்ஸ்பைரிங் உன்னோட ஸ்டோரி. இப்போ அந்த 6 yearsக்கு அப்புறமா யூ ஷிஃப்டட் டு சம் அதர் கம்பெனி இல்லையா? அது வந்து யூ ஸ்விட்ச் டு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அண்ட் யூ ஆர் கண்டினியூங் தேர். அதுலேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் பட் ஸ்டில் யூ ஆர் கண்டினியூங் தேர். இப்போ இந்த கம்பெனியில் எவ்வளோ வருஷமா இருக்கு? ஒரு 4-5 years? நோ, ஆக்சுவலி நான் வந்து 2021 வந்து ஸ்விட்ச் எடுத்தேன். ஸோ ஸ்விட்ச் எடுத்ததுக்கான ரீசன் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் ரொம்ப நல்லா செட்டில் ஆயிருந்தேன்னு தான் சொல்லணும். எனக்கு ஃபேமிலி சைட்லேயும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அங்கே தே ட்ரீட்டட் மீ ஆஸ் அ குட் பர்சன், குட் லீடர்ஷிப் ரோல்லாம் இருந்ததுனால நான் ஐ வாஸ் கண்டினியூங். பட் கம்பெனி ஹேஸ் சம் அதர்
கோல் மாதிரி அவங்க வந்து இந்தியா ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது தான் நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே போனேன். ஸோ அங்கே இப்போ நான் வந்து நான் 2 கம்பெனிலையுமே சர்வீஸ் பேஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஒய் நாட் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் ஏபிபி கம்பெனியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. 2022 கரெக்ட் 2022. ஸோ இன்டர்வியூன்ற ஃபியர் நமக்கு எவ்வளோ பெருசாக இருந்ததோ, நம்ம அந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸை கிராஸ் பண்ணி வரும்போது எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி இருந்ததுன்னா, அந்த கம்பெனி அவங்க எனக்கு சொல்கிறாங்க, செகண்ட் கம்பெனி சொல்கிறாங்க, உங்களுக்கு யூ ஹாவ் another 7 days. ஸோ இந்த 7 days கழிச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம லேப்டாப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய ஜாபை பற்றிலாம் அவங்களுக்கு கேர் கிடையாது. பிகாஸ் அவங்க தே ஆர் க்ளோசிங் இந்தியா ஆஃபீஸ், தட்ஸ் இட். ஸோ அப்போது வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்ம இன்டர்வியூவே எதுவுமே ட்ரை பண்ணல, நம்மளுடைய ரோல் இப்படி தான் இருந்துச்சு, அவுட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது மைண்டில் ஒரு தாட் இருந்தது, நம்ம எப்பவுமே சர்வீஸ் பேஸ்ட்லேயே போயிட்டு இருக்கோம், ப்ராடக்ட் பேஸ்டில் ஒர்க் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு விஷ் மாதிரி இருந்தது. ப்ளஸ் சேலரியும் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக போகணும். டபுள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ளே போயிடணும். சேம் பேக்கேஜ் கொடுத்தாலுமே பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ப்ராடக்ட்ல போயிடணும், அந்த ஜேர்னியை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 3 days தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3 கம்பெனிஸ் 3 days இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அதில் ப்ராடக்ட் கம்பெனி 1 கிடைக்குது, ஒரு சர்வீஸ் கிடைக்குது. ஸோ இந்த 2 கம்பெனியில் ஆப்வியஸாக அந்த சர்வீஸ் கம்பெனி எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பற்றி நான் பார்க்கவே இல்லை. ப்ராடக்ட் கம்பெனிக்கு போகணும், விச் இஸ் ஏபிபின்றது ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ அதோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஓகே நம்ம இதில் தான் போகணும்னு சொல்லிட்டு, இன்டர்வியூன்றது காலேஜில் முடிக்கும்போது ஒரு 13th அட்டம்ப்ட்ல தான் வந்து ஒரு சின்ன சேலரியில் சர்வீஸ் பேஸில் போகிறேன். பட் இங்கே ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் இந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த விஷயம் அதுதான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இன்டர்வியூ போனாலே இப்போ செலக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம க்ரோ ஆயிருக்கோம் அப்படின்னா அது வந்து அந்த மைண்ட் செட்டும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டும் அங்கே வந்து பில்ட் ஆயிருக்குன்னு நான் வந்து அப்படிதான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ள போனேன். அங்கே ஒரு கொஞ்ச நாள் அப்புறம் வந்து அகெயின் அது வந்து வேற மாதிரி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பெருசாக ப்ராடக்ட் தோ இட் இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி, எனக்கு அந்த ப்ராடக்ட் மேலே பெரிய பேஷன் இல்லை. ஸோ திரும்பவும் வந்து சரி சர்ச் பண்ணும்போதே பேங்கிங் டொமைன் கிடைச்சிது. ஸோ பேங்கிங் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னும் அதிக க்ரோத், இப்போது டே டு டே வந்து அது எவ்வளோ பெரிய எவால்விங் செக்டர் இல்லையா. ஸோ அதில் போகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்விட்ச் எடுத்தது. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கேன். இப்போ ஏஐ கம்மிங் இன் உன்னோட ஜாப்ல ஹவு இன்செக்யூர் யூ ஆர்? ஏன்னா இப்போ நிறைய ஒரு காமன் நோஷன் என்னென்னா ஏஐ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹியூமன் சாஃப்ட்வேரில் எஸ்பெஷலி அப்படின்ற மாதிரி நிறைய, நாட் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் பட் எல்லா இதுலேயுமே இந்த ஒரு டாபிக் வந்துட்டுருக்கு. How are you seeing yourself and your growth from here? நீ என்ன நினைக்கிற இந்த ஒரு நோஷன் பற்றி? அண்ட் உன்னோட கரியரை நீ இன்னும் எப்படி ஷேப் பண்ணிகிட்ருக்க, எப்படியெல்லாம் வந்து அப்ஸ்கில் பண்ணிகிட்ருக்க டு சர்வைவ் இன் திஸ் அப்படிங்கிற மாதிரி, டு க்ரோ மோர்? ஓகே. ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ மீன் ஏஐ டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லாரும் வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அந்த கண்ணோட்டமே வந்து நான் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கும் சம் டீம் மெம்பர்ஸ் தேவைப்படுது. அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் தட் ஏஐ டூலே வந்து நம்மளுடைய நம்ம பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மொத்தத்தையும் பண்ணிடுதுன்னு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டூலை டெவலப் பண்ணும், இல்லை அதை அந்த அந்த ஏஐ கிட்ட வச்சு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு விஷயம் தெரியல, சாட்ஜிபிட்ட கேட்டு இது என்னன்னு கேட்டோன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது, ஜஸ்ட் லைக் ரெஃபரிங் அதர் புக், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் டே டு டே நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும். அதே சமயம் ஏஐ அப்படியே டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது எனக்கு என்ன நல்லா பார்க்குறேன் அப்படின்னா, ஏஐ தெரியாமல் இருக்கிறவங்களும் ஏஐ எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு கற்றுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எந்த ஸ்டேஜுமே இப்போ ஏஐ சொல்கிறோம், மேபி நெக்ஸ்ட் சம் இயர்ஸில் வந்து வேற ஒரு டெக்னாலஜி நம்ம பேசுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த டைமில்
பர்டிகுலராக ஐடியை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் என்ன வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது, என்ன டெக்னாலஜி எப்படி எவால்வ் ஆகுதுன்றத நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இட்ஸ் அ கண்டினியூஸ் க்ரோயிங் சைக்கிள் தான் சொல்லணும். ஸோ இட் நெவர் ஸ்டாப்ஸ்ன்ற மாதிரி ஏஐயும் வந்து எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நிறைய சில விஷயங்களை மறக்கலாம், சில விஷயங்கள் ஹியூமன் எரர்ஸ் ஹேப்பன்ஸ் அட் கோடிங் மாதிரி. ஸோ அங்கே இதை வந்து பெட்டராக எப்படி பண்ணலாம். இப்போ நான் டெய்லி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் கோடிங் வந்து C#. ஸோ அதுலேயே வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்கிரேட் கொடுப்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல் அதில் ஒரு அப்கிரேடேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி டெய்லி வி ஷுட் பி அப்டேட்டிங் அப்கிரேடிங் அவர் செல்ஃப். அப்படி போனால் மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும் ஐடியில். ஸோ ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டோம், வி கேன் யூஸ் திஸ் லேர்னிங் வாட் எவர் ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்னா முடியாது. ஸோ எது என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு அது நெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ சேம் ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே எடுத்து பண்றோம் அப்படின்னா வித் ஏஐ அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ நம்ம நிறைய உட்காந்து யோசிச்சு அதை வந்து ஹோம்ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். மேபி த எஃபர்ட் கொஞ்சம் குறையுது இப்போ. ஸோ மேபி அதை 5 ஹவர்ஸ்லேயே பண்ணி முடிக்கிறதுக்கான மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா அடுத்து மேபி அந்த லிட்டில் பிட் டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா, அதை நம்மளுடைய கரியர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியோட ஆஸ்பெக்ட்ல அவங்களுடைய கம்பெனி க்ரோத்துக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம். மேபி இஃப் யூ வாண்ட் டு க்ரோ இன் த சேம் கம்பெனி ஆர் லைக் தட், மேபி நம்ம அங்கே வந்து அந்த பர்டிகுலர் ரோலை எடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஒர்க் பண்ணுமோ அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர். Very well put. So AI is an enhancer, not like a replacement. Yes. Good. Thalaya Kattur to one of the leading bank of America work பண்ணுறது இஸ் நாட் தட் ஈஸி. உன்னோட ஜேர்னி வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய லேர்னிங்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அகெயின் ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட், ஆன்சரிங் ஆல் மை கொஷின்ஸ் ஸோ பேஷண்ட்லி, ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சசி. தேங்க்யூ ஸோ மச் ராம். நானே என் லைஃப்பை திரும்பி பார்க்க மாதிரி இருந்தது, ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் ராம். யா, ஐ திங்க் எனக்கு வந்து இந்த ஸ்டோரி யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, கேர்ள்ஸ் ஃபார் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் தலையா காட்டூர் மாதிரியான ஊரில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கலாம், இல்லை ஐடி என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட் வித்யா விதை, ஐம் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் வித்யா விதை. ஸோ வி ஒர்க் வித் லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எஜுகேஷன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்காக டெஃபினெட்லி உன்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்களோட நீ சொன்ன அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது ஷேப் பண்ணுறதுக்கு உன் ஸ்டோரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஜேர்னி தட் வி ஆர் டூயிங். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக. எஸ், டன். தேங்க்யூ.